ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால ஸ்ரேயா என்ன இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிற அளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த வாரங்களில் ஸ்ரேயாவும் லிக்கித்தும் சேர்ந்து ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டில் அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா அப்படிங்கிற பாட்டை பழைய பாட்டை பாடியிருக்காங்க. நான் இந்த பாட்டு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இவங்க பாடினதுக்கு அப்புறமா தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கேட்டேன். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. அந்த பாட்டை ஒரிஜினல் பாட்டில் இருக்கிற மாதிரியே லிக்கித் அண்டு ஸ்ரேயா இவங்க 2 பேருமே ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி அசத்தியிருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே ஸ்ரேயாவோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ரேயாவுடைய எக்ஸ்ப்ரெஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பெரியவங்க மாதிரி மெச்சூரிட்டி மாதிரி பண்ணுவாங்க. அரங்கத்தில் இருந்த எல்லாருமே வச்ச கண்ணு வாங்காமல் ஸ்ரேயா அண்ட் லிக்கித்தோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே அப்படி தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரேயா எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இவங்க பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே கோல்டு கொடுத்துட்டாங்க. ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரேயா நீ என்ன பாடினாலுமே அழகாக இருக்குது அப்படின்னு சூப்பராக பாராட்டிட்டாரு. லிக்கித்தையும் நீ ரொம்ப நல்லா பாடியிருக்க லிக்கித், இது வரைக்கும் நீ கொடுக்காத பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. இந்த பர்ஃபார்மன்ஸை யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஹாப்பியான எல்லாரையும் என்ஜாய் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ண வச்ச இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஜட்ஜஸ் எல்லாரும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க.